சென்னை மாநகரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் அடைப்புகளை அகற்றுவதற்கு 3 நவீன ரோபோட்டிக் இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. விஷவாயு கசிவால் விலைமதிப்பற்ற மனித உயிர்கள் பறிபோவது இனியாவது தடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். டிஜிட்டல் இந்தியாவில் நாகரிகம் வளர்ந்துவிட்டது என பெருமை பேசினாலும் மனித கழிவுகளை மனிதனை அள்ளும் அவலம் இன்னும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் துப்புரவு பணியை மேற்கொள்ளும் போது விஷவாயு தாக்கி விலை மதிப்பற்ற உயிர்களை இழக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. கழிவுநீர் அகற்றும் பணியின் போது மனித உயிர்களை இழப்பதற்கு முக்கிய காரணம் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் சரியாக வழங்கப்படுவதில்லை என்பதுதான் பலரது குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக இந்திய அளவில் அதிக உயிரிழப்புகள் ஏற்படும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பது நம்மை வெட்கி தலைகுனிய வைக்கிறது. இப்படி கழிவுநீர் அடைப்புகளை அகற்றும் போது ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் சென்னையில் கழிவுநீரை அகற்ற 3 நவீன ரோபோட்டிக் இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் 500க்கும் மேற்பட்ட கழிவுநீர் அடைப்பு அகற்றும் இயந்திர வாகனங்கள் உள்ளன. தினமும் 75 கோடி லிட்டர் கழிவுநீர் வெளியேற்றப்படும் நிலையில் இதற்காக 5500 கிலோமீட்டர் நீளத்திற்கு கழிவுநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கழிவுநீர் அடைப்பை சரி செய்வதற்காக ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கப்படும் பேண்டிகோட் என்ற 3 நவீன ரோபோட் இயந்திரங்கள் சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வகை நவீன இயந்திரத்தில் 4 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை கழிவுநீர் குழாயில் கழிவுகள் எங்கு தேங்கியுள்ளது என்பதை திரையில் காட்டும். 180 டிகிரியில் திரும்பும் இந்த பேண்டிகோட் நவீன இயந்திரம் மூலம் 360 டிகிரியில் உள்ள அடைப்பு மற்றும் சகதிகளை எடுக்க முடியும். இந்த இயந்திரம் மூலம் கழிவுநீர் அடைப்புகளை மிக எளிதாக தங்களால் அகற்ற முடிவதாக கூறுகின்றனர் துப்புரவு பணியாளர்கள். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில்ட்டு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் 4 கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேமரா மூலிமா மண் எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்றத எங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியுது. பேட்டரி மூலம் இயங்கும் இந்த ரோபோட்டிக் இயந்திரங்களில் இரைச்சல் மற்றும் புகை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது எனவும் துப்புரவு பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மிக முக்கியமாக கழிவுநீர் கால்வாயில் விஷவாயு கசிவு இருந்தால் சென்சார் உதவியுடன் முன்கூட்டியே தெரியப்படுத்திவிடுகிறது. இதனால் விஷவாயு கசிவால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதில் கேமரா இருக்குது, IP68 வாட்டர் ப்ரூஃப் கேமரா. அது மட்டும் இல்லை, கேஸ் சென்சார் இருக்குது. எந்த கேஸ் இருந்தாலும் இதில் கரெக்டாக டிடெக்ட் பண்ண முடியும். கேஸ் இருந்துச்சுன்னா பீப் சவுண்டும் நமக்கு கேட்காது. அது நமக்கு சேஃப்டி தான். அதுலேயும் முதற்கட்டமாக திருவிக நகர், தேனாம்பேட்டை, அடையாறு ஆகிய மண்டலங்களில் தலா ஒரு இயந்திரம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதன் மூலம் மனித பயன்பாடு குறைந்து கழிவுகளை எளிதாக அகற்ற முடிகிறது. ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.